என்னத்த பாம்பு பிளான் தான் சொதப்பி போச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன எதுக்கு முறைக்கிறீங்க? அங்க பாருங்க, பெரியத்த சிரிச்சு சிரிச்சு எப்படி சந்தோஷமா அவங்க பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. பாம்பு பிளான் தானே சொதப்பி போச்சு. அடுத்த பிளான் அத்தை செம்மையா ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பாத்துக்கிட்டே இரு. சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க அந்த சிரிப்பு மொத்தமா எப்படி செதற போகுதுன்னு அத்தை சொல்லும் போது அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பாக்குறியா? அப்படியா அத்தை? 3 2 1 என்ன அகிலா, பூப்பழத்தட்டோட உன் வீடு தேடி வந்திருக்க? வான்னு மரியாதையா கூப்பிட மாட்டியா? உள்ள வா நீலாம்பரி. ஏய் வா. உட்காரு. நான் புதுசா எந்த விஷயத்தையும் சொல்ல வரல. இன்னும் 3 நாள்ல என் மகன் சக்திக்கும் என் மருமகன் நந்தினிக்கும் கல்யாணம். என் பையன் கல்யாணத்துக்கு மொறப்படி பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணுவேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அத நான் மறக்கல. அதான் தாம்பூல தட்டோட நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். டேய் மேடம், இந்தாங்க. குடும்பத்தோட அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். வாங்கிக்கோ. கண்டிப்பா வரேன் நீலாம்பரி. பார்வதி, அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு எல்லா ஜமீனும் வராங்க. நாகபுரி வம்சம் முறைப்படி கல்யாணம் ரொம்ப தடப்புடலா நல்ல ஜாம் ஜாம்னு நடக்கும். ஆனா அகிலா,
கல்யாணத்துக்கு நீ வர்றது மட்டும் இல்லாம கல்யாணத்தையே தலைமை தாங்கி நீ தான் நடத்தி வைக்கணும். அதுக்கென்ன, நீ என் வீடு தேடி வந்து கேட்கும்போது என்னால எப்படி அதை மறுக்க முடியும்? வரேன், அந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். இந்த காலத்து பசங்க 4 பொண்ணுங்களை பாப்பாங்க, அதுல அவங்களுக்கு ஒரு பொண்ண பிடிக்கும். அப்படிதான் என் பையன் சக்திக்கு அந்த சாருவ பிடிச்சு போயிருக்கு. என் பையன் அவன் ஒரு ஜமீன் வீட்டு பையங்கிற உண்மைய மறைச்சிட்டு அவகிட்ட போய் சொல்லி அந்த சாருவ காதலிச்சிருக்கான். ஆனா இப்போ சாரு அவனுக்கு தகுதியான பொண்ணு இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். எல்லாத்தையும் தெளிவா சொல்லி அவனுக்கு புரிய வச்சு அவன் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. அகிலா, நீ என்கிட்ட சொல்லிருக்க எந்த காரணத்தை கொண்டும் சாருவால சக்தியோட கல்யாணம் நிக்காதுன்னு. இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு சாரு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல இருக்கிற யாராவது கூட முயற்சி பண்ணலாம். உன்னோட வாக்க நான் இப்பவும் நம்பலாம்ல? இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி சொன்ன பேச்சு சொன்னதுதான். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என் வார்த்தையை நீ தாராளமா நம்பலாம். நீ காப்பாத்துவேன்னு தெரியுமே. சாருவாலேயோ என் குடும்பத்தை சேர்ந்தவங்களாலேயோ எந்த சூழ்நிலையிலயும் மகன் சக்தியோட கல்யாணம் கண்டிப்பா நிக்காது. இது இந்த அகிலாண்டேஸ்வரி உனக்கு கொடுத்த வாக்கு. அது எப்பவும் மாறாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உன் மேல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இரு ஒரு நிமிஷம். அகிலா, இருந்தாலும் என்னோட திருப்திக்காக என் பையனோட கல்யாணத்துல எந்த விதமான தடையும் வராதுன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கூட அகிலா. இந்த நிமிஷத்துல இருந்து உன் பையன் சக்தியோட கல்யாணம் நல்லபடியா நடந்தே தீரும். அது என்னோட பொறுப்பு. இது சத்தியம். அப்பா, செம்ம சீன் ரெடி.
அகிலா, என் மனசு ஃபுல்லா இப்போ சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்க. நீ சொன்ன வார்த்தையிலேயே என் மகனுக்கு கல்யாணம் ஆன மாதிரி எனக்கு திருப்தியா இருக்கு. நான் கிளம்புறேன். போயிட்டு வா. அகிலா அம்மா சக்தி கல்யாணத்தை அவங்களே நடத்தி கொடுக்கறதா நீலாம்பரிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப சக்திக்கு சாருவ கல்யாணம் பண்ணி வைக்கிறது அம்மாவோட சத்தியத்தை மீறினது மாதிரி ஆகும். இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. என்ன பார்வதி ஏதோ தனியா யோசனை பண்ணிட்டு இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? பார்வதி. அம்மா. என்ன பார்வதி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உனக்கு பொய் சொல்லவே தெரியாது, அது எனக்கு நல்லா தெரியும் பார்வதி. அதுவும் என்கிட்டயே நிச்சயமா பொய் சொல்ல வராது. உன் மனசுல ஏதோ குழப்பம் இருக்குன்னு உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. என்னன்னு என்கிட்ட உண்மையை சொல்லு. என் முகத்தை பார்த்தே என் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா எனக்கு உங்க சத்தியத்துக்கு எதிரா முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சேம்மா. அதான் என் குழப்பமே. சொல்லு பார்வதி, எதை நினைச்சு நீ இப்படி குழம்புற? அது வந்துமா, ஒருத்தர் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேக்குற விஷயத்த பண்ணி கொடுக்கறேன்னு நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்க காப்பாத்த என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற சில பேரோட முடிவுக்கு எதிரா நான் போராட வேண்டியிருக்குமா? புரியுது பார்வதி. உன் குழப்பத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு இப்ப புரியுது. ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவியா இருக்கிறதுனால உனக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு சரியான முடிவு எடுக்கிறதுனா குழப்பம் வர்றது சகஜம் தானே. நான் ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவியா இருக்கும்போது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். சூழ்நிலையும் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் பொறுத்து அவங்களுக்கு நல்லது பண்றதா நான் வாக்கு கொடுத்துருவேன். அவங்களும் அதை முழுசா நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணது சரியா தப்பான்னு நான் நிறைய யோசிப்பேன். அப்படி நான் நிறைய பாடத்தை கத்துக்கிட்டேன் பார்வதி. ஒருத்தர் மனசுல நம்ம நம்பிக்கையை தந்துட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் நம்ம காப்பாத்தணும். எந்த சூழ்நிலையிலயும் முடிவை மாத்திரக்கூடாது. முன் வச்ச கால பின்னெடுத்து வைக்க கூடாது. அப்பதான் நீ ஜமீன் கூட்டமைப்புக்கு சிறந்த தலைவியா இருக்க முடியும். நான் கத்துக்கிட்ட ஒண்ணு உனக்கு சொல்றேன் பார்வதி. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு முடிவை யாராலையும் எடுக்க முடியாது. ஆனா நாம எடுக்கிற முடிவு நியாயமான முடிவா இருக்கணும். அதுல மட்டும் நீ கவனமா இருக்கணும். அப்பதான் ஒரு முடிவெடுத்தப்புறம் யாருக்கும் பயப்படாம தைரியமா செய்ய முடியும். குழம்பாத. உனக்கு பக்கபலமா நான் இருக்கேன். நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சரியா? சரிம்மா. சரி, போய் படுத்து தூங்கு. குட் நைட். சாரு விஷயத்துல நான் எடுத்த முடிவு சரின்னு எனக்கு தெரியுமா. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்த தடை வந்தாலும் அதை செஞ்சு முடிக்கணுங்கிற தெம்பு வருது. நீங்க சொன்னது எனக்கு தேவ வாக்குமா. சாரு சக்தி காதல்ல இருக்கிற நியாயத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கையில நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா.
ஒருத்தர் மனசுல நாம நம்பிக்கையை விதைச்சிட்டோம்னா அதை நம்ம கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். எந்த சூழ்நிலையிலையும் எடுத்த முடிவை மாத்தவே கூடாதுன்னு அம்மாவே சொல்லிட்டாங்க. அதனால என்ன ஆனாலும் சரி மாமா, இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தியே ஆகணும். அதுக்கு இப்போ என்ன பிளான்னு சொல்லுங்க. எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்ட பார்வதி. நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இதை பண்ண போறோம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஓகே ப்ரோ, சொல்லு ப்ரோ. கல்யாண நாள் அன்னைக்கு காலையில நான், பார்வதி, சாரு 3 பேரும் ஒரே கார்ல வீட்ல இருந்து கிளம்பி சக்தி கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற கோயிலுக்கு வந்துருவோம். அருண் ப்ரோ, நீ முதல்ல மண்டபத்துக்கு போயிடு. ம், அதுக்கப்புறம் சக்தி கால் பண்ணி காம்பவுண்ட் செவர் ஏறி குதிச்சு மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற கோயிலுக்கு வர சொல்லிடு. நீ அது வரைக்கும் காம்பவுண்ட் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். சக்தி வந்ததும் அவனை பிக்கப் பண்ணிட்டு மண்டபத்துல நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க கோயிலுக்கு நீ வந்துடணும். ஓகே ப்ரோ, டன். அதே இதுல நான் என்ன பண்றது? உன்னோடது தான் இருக்கிறதுலே முக்கியமான வேலை ஐஸ்வர்யா. நீ முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் அம்மா கூடவே இருக்கணும். அம்மா எங்களை பத்தி என்ன கேட்டாலும் சந்தேகமே வராத மாதிரி ஏதாவது ஒரு பதில் சொல்லி நீ தான் சமாளிக்கணும். அதுவும் முக்கியமா மண்டபத்துல என்ன நடந்தாலும் உடனே அதை எனக்கும் அருணுக்கும் நீ இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க ஆதி, நீங்க சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன். நான், பார்வதி, சாரு 3 பேர் ஒரே கார்ல வீட்ல இருந்து கிளம்பி சக்தி கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற கோயிலுக்கு வந்துருவோம். அருண் சக்தியை பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கோயில 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை அம்மா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாம். கண்டிப்பா அம்மா நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்மளை மன்னிச்சிருவாங்க. பார்வதி, ஏன் ஏன் சோகமா இருக்க? நாளைக்கு இந்த பிளான் நடக்காதுன்னு நினைக்கிறியா? நீங்க பிளான் பண்ணி எதுமாமா நடக்காம போயிருக்கு. பிளான் எல்லாம் கரெக்டா நடக்கும். ஆனா இதெல்லாம் நாம தான் பிளான் பண்ணி பண்றோம்னு தெரிய வரும்போது அம்மா என்ன வெறுத்துருவாங்களே மாமா. அம்மா என்ன மனசார பரம்பரை மருமகளா ஏத்துக்கிட்ட இந்த கொஞ்ச நாள் தான் அம்மாவோட முழு பாசமும் எனக்கு கிடைச்சது மாமா. சாரு விஷயம் அம்மாவுக்கு தெரிய வரும்போது அந்த முழு பாசம் எனக்கு கிடைக்காம போயிடும்ல மாமா. இனி அந்த பாசத்தை என்னால அனுபவிக்க முடியாம போயிடும்ல. மறுபடியும் அம்மா என்ன வெறுத்துருவாங்களோ? பரவாயில்ல மாமா, சக்தி சாரு காதல் ஜெயிக்கிறதுக்காக சில விஷயங்களை நானும் தியாகம் பண்ணிதானே ஆகணும். கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரி அம்மா உன்னை ஒரேடியா வெறுத்து ஒதுக்கலாம் மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களோட பாசம் உனக்கு முழுமையா கிடைக்கும். ஆமா, நீ உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆமா பார்வதி, ஆண்டி முதல்ல உன் மேல கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் மேல இன்னும் அதிக பாசமா தான் இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, அதுதான் நடக்கும். பயப்படாத பார்வதி, நான் தான் இருக்கேன்ல. சரி, ஓகே ப்ரோ. நாளைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து சக்தி சாரு கல்யாணத்தை சிறப்பா பண்றோம். போலாமா? சரி சரி, வரோம் ப்ரோ. போயிட்டு வரேன். நீ வர சாரு. சாரு, இன்னும் ஒரு நாள் தான். நாளைக்கு நீயும் சக்தியும் மாலையும் கழுத்துமா ஒண்ணு சேர போறீங்க. சந்தோஷமா இரு. பார்வதி, ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன்.
என் காதலுக்காக எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக பார்வதி அக்கா எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ச்சே, நான் பார்வதி அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே.